வங்கிகள் பற்றிய பொதறிவு வினா விடைகள். தனியார் வங்கி துவங்குவதற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு தொகை முதலீடு செய்ய வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது? 250 கோடி, 300 கோடி, 500 கோடி, 450 கோடி. விடை 500 கோடி. 1969ஆம் ஆண்டு ஜூலையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 16, 14, 15, 20. விடை 14. இந்தியாவில் இரண்டாவது முறையாக 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1979, 1980, 1981, 1982. விடை 1980. மேல் வரைபற்று வசதி கீழ்கண்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும். சேமிப்பு வைப்பு, நிலை வைப்பு, நடப்பு வைப்பு, தொடர்நிலை வைப்பு. விடை நடப்பு வைப்பு. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1930, 1935, 1949, 1950. விடை 1935. செஃபி என்பது நிதி நிறுவனம், பங்கு அங்காடி கட்டுப்பாட்டு நிறுவனம், மாநில ஏற்றுமதி வங்கி இவற்றுள் ஏதுமில்லை. விடை பங்கு அங்காடி கட்டுப்பாட்டு நிறுவனம். இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1964, 1960, 1974, 1968. விடை 1964. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது? மும்பை பிரசிடென்சி வங்கி 1868, மும்பை வங்கி 1804, வங்காள வங்கி 1843, அலகாபாத் வங்கி 1865. விடை அலகாபாத் வங்கி 1865. நில முன்னேற்றத்திற்கான வங்கிகளின் அவசியம். விவசாயிகளுக்கு நீண்ட கால கடன் வசதி கொடுப்பதற்கு, விவசாயிகளுக்கு குறைந்த கால கடன் வசதி கொடுப்பதற்கு, விவசாயிகளுக்கு இடைப்பட்ட கால கடன் வசதி கொடுப்பதற்கு. இவை அனைத்தும். விடை விவசாயிகளுக்கு நீண்ட கால கடன் வசதி கொடுப்பதற்கு. உலக வங்கியின் மறுபெயர் என்ன? IBRD, ADCI, ICICI, IMF. விடை IBRD. இந்தியாவில் வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கும் பணக் கொள்கை குழுவின் தலைவர் யார்? மத்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், பிரதமர், அட்டவணை வங்கிகளின் ஆளுநர்கள், மத்திய நிதி அமைச்சர்கள். விடை மத்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர். கீழ்கண்டவற்றுள் மத்திய ரிசர்வ் வங்கியினால் கடன் கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் மரபுசாரா முறை யாது? மறு கொள்முதல் வீதம், பண இருப்பு விகிதம், பரந்த வணிக செயல்முறைகள், வேறுபட்ட இருப்பு விகிதம். விடை மறு கொள்முதல் வீதம். கீழ்கண்டவற்றுள் 1969ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி எது? ஆந்திரா வங்கி, தேனா வங்கி, விஜயா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி.
விடை தேனா வங்கி. கீழ்கண்ட எந்த நகரில் நடந்த சர்வதேச பணவியல் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் 1935 இந்தியாவில் இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டது? பிரிட்டன், பாரிஸ், லண்டன், புருசெல்ஸ். விடை புருசெல்ஸ். மைய வங்கியானது வங்கிகளின் வங்கி என்ற உரைத்த பொருளியல் அறிஞர் யார்? ஆடம் ஸ்மித், B.A. சாமுவேல்சன், H.A. ஷா, ஹாட்ரோ. விடை P.A. சாமுவேல்சன். இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது? 1947, 1949, 1950, 1969. விடை 1949. வேளாண்மை மற்றும் இதர ஊரக தொழில்களுக்கு நிதியுதவி அளிக்கும் நோக்கில் 1982 தொடங்கப்பட்ட வங்கி எது? பல்லவன் கிராம வங்கி, தமிழ்நாடு மெர்கண்டைல் வகை, கிசான் வங்கி, நபார்டு வங்கி. விடை நபார்டு வங்கி. இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? 1991, 1986, 1982, 1969. விடை 1982. 19 ஜூலை 1969 14 தனியார் வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கிய பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய். விடை இந்திரா காந்தி. இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரையில் மறு கழிவு வீதம் எப்படி அழைக்கப்படுகிறது? ரொக்க இருப்பு விகிதம், காகித பணம், மாறும் இருப்பு வீதம், வங்கி வீதம். விடை வங்கி வீதம்.